வேணும்னு நான் ஒன்றும் பண்ணல சார். மீராவை நான் தப்பாக கொண்டுட்டேன். கரண்ட் போனதுனால அடையாளம் தெரியாமல் நான் பண்ணிட்டேன். பூஜா ரூமுக்குள்ளே போனதை நான் பார்த்தேன். அவங்க சேலை, கொடை, பேகு எல்லாமே அங்கே இருந்தது. அந்த ஜுவல்ஸ் கூட அங்கே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பூஜா வாங்கின ஃப்ரூட்ஸ், வெள்ளை பிளாஸ்டிக் கவர் கூட அங்கே தான் இருந்தது. அதையும் நான் அங்கே பார்த்தப்போ தான். ஆனால் அவங்க திடீர்னு எங்கே போனாங்கன்னு சுத்தமாக எனக்கு தெரில. பாத்ரூமில் பூஜா தான் குளிச்சுட்டு இருந்தாங்கன்னு நான் நினச்சேன். கரண்ட் வந்தப்போ தான் பூஜா இல்லை வேற யாரோன்னு தெரிய வந்தது. அதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. தென் வேர் இஸ் மீரா? எங்க மீரா எங்க இருக்கா? கொலை செய்யப்பட்ட மீராவோட பாடி இது வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்த பாடியை நீ என்ன பண்ண? யாரும் கண்டுபிடிக்காம இருக்கணும்னு பாடியை நான் அங்கேருந்து மாற்றி வச்சிட்டேன். டெட் பாடி காம்பவுண்டு பக்கத்தில் இருக்க ஒரு யூஸ் பண்ணாத ஒரு வாட்டர் டேங்க் அடியில் போட்டேன். அந்த வாட்டர் டேங்கை நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் பூஜாவை அடிக்கடி பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்டல் போயிட்டு இருந்தேன். அதனால அங்கே இருக்கிற எல்லா இடமும் எனக்கு நல்லாவே தெரியும். ரோஷன், நாம உடனே ஹாஸ்டல் போகணும். நாம போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. இங்க பின்னாடி வாட்டர் டேங்க் எங்க இருக்கு? இங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கு சார். அதை வந்து காமிங்க. வாங்க சார். பூஜா எங்க இருக்கா? இங்க இருக்கு சார், கூப்பிடுறேன். சார், எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன தேவை இருக்கு? நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். ஏதோ நல்ல நேரத்தால உயிர் தப்பிச்சிட்ட. அதுக்கு பதிலா அப்பாவி பொண்ணு ஒருத்தி இறந்து போயிட்டா. சார், மீரா 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 கொலை செய்யப்பட்டிருக்கா. யாரு கொண்டாங்கன்னு தெரிய வேண்டாமா? கிளமெண்ட், எமர்சன் கிளமெண்ட். உன்னை கொல்லத்தான் அவன் வந்தான். கரண்ட் போனதுனால ஆள் மாறிடுச்சு. கிளமெண்ட் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். நீ மொபைல்ல ஷூட் பண்ணதுல இருந்து எல்லா விஷயங்களையும் கிளமெண்ட் போலீஸ் கிட்ட விவரமா எடுத்து சொல்லிட்டான். அவனை எவிடன்ஸ்க்காக இங்க கூட்டிட்டு வருவாங்க. தேவையில்லாம இப்ப எதுக்காக அழற? நீ 10 லட்சம் ரூபாய் கேட்டது கார் வாங்குறதுக்காகத்தான்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டான். அது சரிதானே? உங்க உறவெல்லாம் உங்க புருஷனுக்கு தெரியுமா? அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு பணம் மட்டும்தான் தேவை, வேற எதுவும் கேட்க மாட்டாரு. என்ன மாதிரி மனுஷங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் சரி, எதுக்கு மெரினா கிட்ட நீ பொய் சொல்ல சொன்ன? மீராவை கொலை பண்ண விஷயம் எனக்கு அன்னைக்கு தெரியாது சார். மீராவோட கேஸ் விஷயத்துல போலீஸ்காரங்க தேடிட்டு இருந்த இந்த டைம்ல ஒருவேளை நானும் கிளமெண்ட்டும் பத்தின விஷயம் தெரிய வந்துருமோன்னு பயந்துட்டேன். மெரினாவுக்கு தெரியுமா உங்களோட உறவை பத்தி? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஆனா இந்த பண விஷயத்தை பத்தி மட்டும் நான் யார்கிட்டயுமே சொல்லல சார். உனக்கு ரொம்ப மூளை அதிகம். அதை தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்திட்ட. எங்க இருக்கு? இதோ அங்க இருக்கு சார்.
சித்தப்பா கண்டா சொல்லு. இதோ அங்கே இருக்கு சார். போஸ்ட் மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவா. ம், ஓகே சார். போங்க. எதிர்பாராத விதமாக தான் நான் இந்த கேஸுக்குள்ளே நுழைஞ்சேன். சஞ்சய் என்னோட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. என் ஒய்ஃப் மிஸ் ஆயிட்டாங்க, என் கூட கொஞ்சம் வர்றீங்களான்னு தான் கேட்டான். ஆனால் இதோட முடிவு இப்படி இருக்குன்னு நான் கனவுல கூட நினைக்கல. இப்படி ஒரு கெட்ட சம்பவம் அவன் வாழ்க்கையில் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இனி அடுத்து எங்கே தான் போறீங்க? இன்னொரு கொலைகேஸை கண்டுபிடிக்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கொல்லப்பட்டது ஒரு கன்னியாஸ்திரி. எ மிட் நைட் மர்டர். எனிவே மை தேங்க்ஸ் ஃபார் யூ சோலமன். இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். சாலமன் இந்த கேஸ்ல வந்ததால நான் இந்த கேஸ்ல வெறும் பார்வையாளனாக மட்டும் இருந்தேன். ஒரு விஷயம், நான் ஹாஸ்டல்ல இருந்து எடுத்த நகைக்கு நடுவில் பூஜாவோட மொபைல் ஃபோன் இருந்துச்சு. நீ அந்த மொபைல் ஃபோனை செக் பண்ணி பார்க்க வேண்டாம். அவ அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டா. சார்